என்னங்க நீங்க வெளிநாட்டுக்கு போய் 2 மாசம் ஆச்சு, இன்னும் 10,000 தான் பணம் அனுப்பிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 50,000 ரூபாய் பணம் வேணும். சரி அனுப்புறேன். அறிவில்ல தம்பி, இந்த பக்கம் தான் நீங்க போறீங்க. கோயில்பட்டி அந்த பக்கம் தான் இருக்கு. நான் அங்கதான் போனேன். அதுக்கு லிப்ட் கேட்கதான் உங்களுக்கு மறைச்சேன் தம்பி. என்னென்ன மூலம் வாங்க வேண்டியது இருக்கு. சரிம்மா, நீ இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? நான் எங்கங்க போவேன், குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல விடுறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க எங்கங்க இருக்கீங்க? நானே மருமக சம்மந்தி 3 பேருமே கரெக்டா இருந்து கோயில்பட்டி ஆஸ்பத்திரி தான் வந்துகிட்டு இருக்கோமா. அப்படியா? நான் 5 நிமிஷம் தான் இருப்போம். சரிங்க, சீக்கிரமா 3 பேரும் குழந்தைய பார்க்க வாங்க. வந்துடுறோம். மருமனே, உங்களுக்கு குழந்தை வந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா. தம்பி, பஸ்ல போனா 10 ரூபா செலவாகும். அதான் என் டைம்ல ஏறி சீக்கிரம். நான் பைக்ல எப்படி வேகமா வரணும்னு உனக்கு தெரியும்ல. சாத்தூர் டு கோயில்பட்டி 20 கிலோமீட்டர் தான். நான் இன்னும் 2 நிமிஷத்துல கோயில்பட்டியில இருப்பேன். நீ தியேட்டர்ல டிக்கெட் மட்டும் எடுத்து வை. ஹாஸ்பிட்டல் போய் குழந்தைய பாத்துட்டு அப்படியே ஒழிசா போய் சரகம் ஃபுல்லா அடிச்சிட்டு சம்பந்தாரு இப்படி எல்லாம் கேப்பேன்னு தான் காயத்தால இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாச்சியா. டேய் ஹெல்மெட்ட கொண்டு போடா. இந்தாடா. அம்மா, ஹெல்மெட் எல்லாம் போட்டா தலை சீவெல்லாம் கலைஞ்சிருமா, எடுத்து உள்ள வை. என்னது? ஹெல்மெட் போட்டா தலை கலையுமா? என்ன சொல்லிட்டு போறான் இவன்? குலதெய்வத்தை கூட கூடுந்திருக்கல சம்பந்தி. நான் சாயந்தரமே போய் டிவி சரி வெளிநாட்டு மாப்பிள்ளன்னு சொல்லி கல்யாணம் மட்டும் பண்ண போறாரு. மாசம் மாசம் பணமும் அனுப்பணும். மருமனே, நீ கொஞ்சம் முடியும். மாமா வேண்டாம் மாமா, வண்டி ஓடிட்டு இருக்க மாமா. கொஞ்சம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஒண்ணிக்காது. என்ன வண்டி அடிச்சு விடுறா. சரிம்மா, நீ குழந்தைகிட்ட போன கொடு, நான் பேசுறேன். நான் சொல்றது கேளியோ. இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள 50,000 ரூபாய் பணம் அனுப்பியோ மாட்டியோ. கொஞ்சம் ஹலோ, எங்க இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஏய் தெரியுண்டி, அது தெரியாமையா இருக்கேன். இப்ப எப்படி இருக்க? போதும், நான் 5 நிமிஷத்துல கோயில்பட்டி வந்துருவேன். நான் வீட்டுக்கு வந்தோடனே உன்னை ஹோட்டல் கூட்டு போறேன். 5 நிமிஷத்துலயா? சீக்கிரம் வாங்க. யோ, என்னய்யா அவன்கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. தம்பி, ரோட்ல கார் வண்டிலாம் போய்கிட்டு இருக்கு. வண்டியை நிப்பாட்டிட்டு போன பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் தம்பி. யோ, வண்டியை நிப்பாட்டிட்டு போன் பேசுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லையா. நான் 2-3 வருஷமா வண்டியில இப்படிதான் பேசிக்கிட்டே தான் போய்க்கு இருக்கேன். இது 2 வருஷம் இப்படிதான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்களா? 2 வருஷமா ஏமா தூங்கிட்டு தான் போல் இருக்கு. உக்காலி குடிச்சா தானே வண்டி போகும். குடி 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 குடி. இன்னொரு உன்னை சீட் பெல்ட் காணோம், அதை கத்துக்க போட்டிய. அதான் வீர பரம்பரைன்னு சொல்லிட்டீங்களா மாமா, அதான் சீட் பெல்ட்டை கழட்டிட்டேன். அப்ப சரி அப்படி. சரிம்மா, நீ இப்ப எங்க இருக்க முதல்ல சொல்லு. இந்த ஸ்கூல் பக்கத்துல வந்துட்டோம். ரோடு கிராஸ் பண்ண நின்னுட்டு இருக்கோம். சரிம்மா, நீ முதல்ல குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு ஃப்ரீ ஆயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? நீ நினைச்சு நான் பிராணம் போத்து செண்டோட. சரிம்மா, வீட்டுல அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்கல்ல? எப்படி இருக்காங்க? இங்க நான் எவ்வளவு அர்ஜென்ட்டா பணம் கேட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியலையா? குழந்தைடா எங்க தம்பி, அங்க பாருங்க, காரு. ஆ? கொஞ்சம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஒண்ணிக்காது. முடிய அதான் வீர பரம்பரைன்னு சொல்லிட்டீங்களா மாமா, அதான் சீட் பெல்ட்டை கழட்டிட்டேன். நம்ம கேட்டுட்டே இருக்கேன்ல, குழந்தைகிட்ட போன கொடு, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ ஹலோ ஹலோ
ஏங்க இது நம்ம வருஷ கல்யாண நாள். இப்ப கூட நீங்க வெளியே சுத்திட்டு இருப்பீங்களா? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஹெல்மெட்டை கொண்டு போடா. நம்ம கல்யாண நாளே இன்னைக்கு மறந்துருச்சா? இன்னைக்கு கூடவா நீங்க வேலைன்னு சுத்திட்டு இருப்பீங்க? சோ போங்க, உங்களை என்ன சொல்ல. அம்மா ஹெல்மெட் எல்லாம் போட்டா தலை சீவெல்லாம் கலைஞ்சிருமா, எடுத்து உள்ள வை. ஏய், ரோட்ல போகும்போது செல்போன் நோண்டிட்டே போதடா. ரோட்டை பார்த்து நடந்து போ.